கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயரே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அர்ஜுன ஐயா அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால் கர்த்தருடைய செய்திக்காக பாக்கியவான்கள், blessed ones, பாக்கியவான்கள் என்று நாம் பார்க்கும்போது பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனம், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான். அன்பானவர்களே, இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பாருங்கள். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் இஸ்ரவேல். எனவே இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் காப்பாற்றப்பட்ட ஜனம். எகிப்திலே 10 விதமான வாதைகளை எழுப்பி 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அணியணியாக அங்கிருந்து புறப்பட பண்ணினார். வாக்குத்தத்தமான கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலுக்கு நிகரானவர்கள் இல்லை என்று வேதாகமம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஜனமாக அவர்கள் இருக்கிறார்கள். தேவன் தெரிந்தெடுத்த ஜனமாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சகாயமும் கேடகமும் அவரே என்று வேதம் சொல்லுகிறது. சத்துருக்கள் ஒருவேளை இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். இவ்விதமான வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் இஸ்ரவேலுக்கு இருந்தது. அவர்கள் பாக்கியவான்களாக இருந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய திருச்சித்தத்தின்படியாக இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது, சங்கீதக்காரன் சொல்கிறார், 1வது அதிகாரம் 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான்கள் லிஸ்டிலே அநேக பாக்கியவான்களை பற்றி நாம் படிக்கிறோம். குறிப்பாக ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து, இன்றைக்கு உலகத்திலே மனிதன் எதிலோ பிரியமாக இருக்கின்றான். ஆனால் வேதத்திலே பிரியமாக இருக்க வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நைட் அண்ட் டே அதுவே எனக்கு போதும் என்று சொல்லி அந்த வேதத்திலே தியானமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான். அவன் தன்னை இந்த உலகத்திலே பாதுகாத்துக் கொள்ளுவான், நித்திய ஜீவனையும் அறுவடை செய்வான். அவனுக்காக நித்திய ஜீவனை பிதாவாகிய தேவன் வைத்து வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக உங்களுக்கு வேதம் வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேதாகமும் மிக மிக அவசியம். வேதமே வெளிச்சம் என்று பார்க்கிறோம். நாம் வேதம் இல்லை என்றால் நாம் இருளிலே நடக்கிற ஜனங்களாக இருப்போம். எனவே வேதாகமத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள்.
அதை அனுதினமும் இரவும் பகலாக அதை குறித்து தியானம் செய்யுங்கள், வாசியுங்கள். அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என வேதம் சொல்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது வேதத்திலே அதிகமாக தியானமாக இருந்த ஒரு மனுஷன். ராஜ்யபாரம் முழுமைக்குமாக அவன் ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக சங்கீதம் 2:12 நாம் வாசிக்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். Blessed are all they that take refuge in him. அவரை நாம் அண்டிக் கொள்ளும் போது பாக்கியவான்களாக இருப்போம். அடைக்கல பட்டணங்கள் 6 இருந்தது. இஸ்ரவேலிலே தவறு செய்தவர்கள், அதாவது தெரியாமல் தவறு செய்தவர்கள் அந்த பட்டணத்திலே ஓடி ஒளிந்து கொள்ளலாம். அது அடைக்கல பட்டணமாக இருந்தது. கர்த்தரே நம்முடைய அடைக்கலமாக நாம் கொள்ளுவோம் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்போம். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். அவரிடத்திலே நாம் அண்டிக் கொள்ளும் போது நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயமானது கிடைக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக மாறுகிறோம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் இயேசுவை அண்டிக் கொள்ள வேண்டும். இங்கே வசனத்திலே நாம் அதைத்தான் பார்க்கிறோம். அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். நீங்க எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், தவறான மார்க்கத்திலே சென்று கொண்டிருக்கிற ஜனங்களாக இருக்கலாம். நீங்கள் அவரை அறிந்து கொள்ளும் போது, இயேசுவை அறிந்து கொள்ளும் போது நீங்கள் பாக்கியவான்களாக மாற்றப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பீர்கள். நான்காவதாக நாம் பார்க்கும்போது அதே சங்கீதம் 40:4 நாம் வாசிக்கிறோம், அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு மாம்சமானதை புயபலமாக வைத்துக்கொண்டு அல்லது உறவினர்களை நம்பி கெட்டுப்போகிற ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அகங்காரங்களை சார்ந்து கொண்டிருப்பார்கள், பொய்யை சார்ந்து கொண்டிருப்பார்கள், அவர்களே சதா நாடிக்கொண்டிருப்பார்கள். யாரையாவது ஷேர் பண்ணால் தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும், அவ்வளவு கவலை இருக்கிறது என்று சொல்லி மனிதனிடத்தில் எல்லாவற்றையும் கூட்டி தீர்த்து விடுவார்கள். மனிதன் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். அவனுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது, அவனுக்கும் போராட்டம் இருக்கிறது. அவனிடத்திலே போய் சொன்னால் அவனுடைய காரியத்தை அவனாலே தீர்க்க முடியாமல் இருக்கிறான். நம்முடைய காரியத்தை அவன் எப்படி தீர்ப்பான்? எனவே தேவ சமூகத்துக்கு வாங்க. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு கர்த்தர் போதும், அவருடைய ஆலோசனையின்படி நடப்பேன், அவரிடத்துல தான் நான் ஷேர் பண்ணுவேன். நீங்க உங்களுடைய கவலைகளை எல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு தெரியப்படுத்துங்கள். தேவன் அவைகளிலிருந்து உங்களை விடுதலை செய்வார். அவரையே நம்பிக்கையாக கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதக்காரன் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருந்தான். கோலியாத்தை ஜெயிக்கும் போது, நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு வருகிறாய், நான் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன் என்று சொன்னான். வேற ஒரு ஆயுதமே இல்லை, கூழாங்கல் வைத்திருந்தான். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த கூழாங்கல்லை சுழற்றி எறிந்தான். நெற்றிலே விழுந்தது. அந்த கோலியாத் அப்படியே விழுந்தான் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, வெற்றி கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. நம்பிக்கை கர்த்தருடைய நாமத்திலே நாம் வைக்க வேண்டும். தாவீதுடைய வெற்றியின் ரகசியம் அதுதான். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். ஐந்தாவதாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 94:13 சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சிச்சை மிக மிக அவசியம்.
தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ என வேதம் கேட்கிறது. ஒரு தகப்பனாக இருப்பாரே என்றால் தன் மகனை சிட்சிக்க வேண்டும். சிட்சிக்காமல் வளர்ப்பார் என்று வைத்துக்கோங்க, செல்லமாக வளர்க்கிறார். அவன் அவரையே மிதித்து விடுவான், கடைசியில் மதியாமல் போய் விடுவான். ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய மகனை சிட்சிக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது. ஆக வேதத்தை போதிக்கும் போது கூட நாம் சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி யார் போதிக்கிறார்களோ அவர்கள்தான் பாக்கியவான்கள். கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். ஆக கடிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கண்டனம் பண்ண வேண்டிய இடத்திலே கண்டனம் பண்ணியாக வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் தவறுக்கு மேலே தவறு செய்து கொண்டே இருப்பார்கள். ஐயோ, இருதயத்தில் குத்தப்படுகிறதே இவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே. குத்தப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? கேட்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். பேதுருடைய பிரசங்கத்தை கேட்ட 3000 பேர் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தையை பேதுரு அங்கே பிரசங்கித்தார். இதை கேட்ட அவர்கள் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். 3000 பேர் முதல் நூற்றாண்டிலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். ஆக கர்த்தருடைய வசனம் குத்தக்கூடியதாக இருக்கிறது, அது சிட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த சிச்சை நம்முடைய நன்மைக்காக இருக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆக சிச்சித்து உடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். சிச்சை அவசியம். சிச்சிக்காவிட்டால் அவர்கள் வேசி பிள்ளைகளாக போய்விடுவார்கள். தன் இஷ்டத்துக்கு நடக்கிற பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள். எனவே வேதாகமும் குறிப்பாக தம்முடைய பிள்ளைகளை சரி செய்கிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஆறாவதாக சங்கீதம் 119:1 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படியாக நடக்கக்கூடிய உத்தம மார்க்கத்தார்கள். இன்றைக்கு நிறைய மார்க்கங்கள் இந்த பூமியிலே இருக்கிறது. அந்த மார்க்கத்தில் போய் இணைந்து கொள்ளுகிறார்கள். பொதுவாக ஜனம் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அதை தேர்வு செய்கிறார்கள். அன்பானவர்களே, உண்மையான வழியை நாம் கண்டுகொள்ள வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் நமக்கு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த மார்க்கத்துக்கு உயிர் இருக்கிறது. கர்த்தருடைய வேத வசனத்துக்கு உயிர் இருக்கிறது. நாங்கள் பிரசங்கிக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. அது வெறும் வார்த்தையாக இல்லை. அந்த வார்த்தை ஒரு மனிதனை போய் சந்திக்கும் போது அவன் உயிர் அடைகிறான். பாவத்தில் விழுந்து செத்து போன அவனை அது உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக அந்த உயிருள்ள அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்கிறது. அது உயிருள்ள ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இந்த வேத வசனத்தின்படியான அந்த மார்க்கம் அது உயிருள்ள ஒரு மார்க்கம், ஜீவ மார்க்கமாக இருக்கிறது. அந்த மார்க்கத்திலே இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த மார்க்கத்தின்படியாக நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதம் அநேகருடைய கரங்களில் இருக்கிறது. கையிலே வைத்துக் கொண்டிருந்தால் போதாது. விலையேற பெற்ற ஒரு முத்து கையிலே நாம் வைத்திருக்கிறோம். அதை ஒரு சிறு குழந்தையின் இடத்திலே கொடுங்கள். அந்த குழந்தைக்கு அந்த முத்தை பற்றி தெரியுமா? அதனுடைய விலை தெரியுமா? தெரியாதே. அதே போலதான் இன்றைக்கு அநேகர் வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய காரியங்களை பற்றி அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் தான் பாக்கியவான்கள். அவர்கள் யார் நடக்கிறார்கள் இந்த வேத வசனத்தின்படியாக என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த நடக்கக்கூடிய ஜனங்கள் தான் பாக்கியவான்கள். நீங்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற மார்க்கத்தாராக இருக்கின்றீர்களா? வேத வசனத்தை வைத்துக்கொண்டு உங்கள் சபையிலே பிரசங்கம் செய்கிறார்களா? வேதாகமம் எல்லாருடைய கரங்களில் இருக்கிறது. ஆனால் அவருடைய சொந்த கதையும் சோக கதையும் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வசூலிப்பதிலே இருக்கிறார்கள் கவனமாக, காணிக்கையிலே இருக்கிறார்கள் குறியாக.
எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கேயாவது போய் காணிக்கைகளை வசூலித்தாரா? இல்லை ஆதி அப்போஸ்தலர்கள் தான் அதை போய் வசூலித்தார்களா? அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அவர்களுடைய நோக்கம் எல்லாமே கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறதாக இருந்தது. அந்த வேலையை அவர்கள் சிறப்பாக செய்தார்கள். கர்த்தருடைய மார்க்கத்தில் இருக்கிறதான ஒவ்வொருவருமே அந்த வேலையைத்தான் செய்ய வேண்டும். ஆக கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே 6 பாக்கியவான்களை பற்றி நாம் தியானம் செய்தோம். அதே போல புதிய ஏற்பாட்டிலே 6 பாக்கியவான்களை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். 7வதாக இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொல்லியிருக்கிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they shall see God. தேவனை தரிசிப்பார்கள், அந்த பாக்கியத்தை அவர்கள் பெறுவார்கள். இருதயத்திலே சுத்தம் வேண்டும். இருதயத்தில் சுத்தமாக இருக்கும்போது தான் பரிசுத்தமுள்ள தேவனை நாம் பார்க்க முடியும். இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை பார்க்கவே முடியாது. ஏன் நாம் இயேசுவின் நாமத்தினாலே பாவமற கழுவப்படுகிறோம்? தேவனை தரிசிப்பதற்காக. நம்முடைய இருதயம் கழுவப்பட வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரம் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்க வேண்டும். யாதொரு பழுதுமே அதில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அவர்கள் நித்தியத்துக்கு போக முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது. எனவே இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே போதனை செய்தார். 8வதாக லூக்கா 11வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு அவர், அப்படி ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். உமை சுமந்த கற்பம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். அப்படி ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை யாரெல்லாம் காத்து கொள்ளுகிறார்களோ அதிக பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். இந்த வசனத்தை யாரெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அதன்படியாக தங்களை மாற்றி அமைத்துக் கொண்டு அதன்படியாக நடக்கிறார்களோ அவர்கள்தான் பாக்கியவான்கள். இந்த வசனத்தை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. நாம் அதை இருதயத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டும். விதை விதைக்கப்படுகிறது, அந்த விதை இருதயத்தில் விழுகிறது. அது 1, 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. ஆனால் பாதையிலே விதைக்கப்படும் போது, அதாவது முள்ளிலே விதைக்கப்படும் போது, அது முள் நெருக்கி போடுகிறது. பாதையிலே விதைக்கப்படுகிறதை பறவைகள் எடுத்து சென்று விடுகிறது. தூங்கும்போது சத்துரு களைகளை விதைத்து விடுகிறான். உங்களிலே விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், அதை கேட்டு அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட நாம் அதை பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 9வதாக நாம் பார்க்கும்போது யோவான் 20வது அதிகாரம் 29வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். சிலுவையிலே இயேசு ஆணி அடித்து கொலை செய்யப்பட்டார். உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு தரிசனமாகி கொண்டிருக்கிறார். அந்த காயத்தை நான் பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். அதற்குத்தான் இயேசு சொல்லுகிறார், தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். தொலைக்காட்சி நேயரே, அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம் இயேசுவை காணாதிருந்து விசுவாசிக்கிறோம், நாம் பாக்கியவான்கள். காணாதிருந்து அவர்களே நாம் நம்பிக்கை வைக்கிறோம், நாம் பாக்கியவான்கள். பரலோகத்தை காணாதிருந்து நாம் விசுவாசிக்கிறோம், அதில் பிரவேசிப்போம் என்று நாம் பாக்கியவான்கள். காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள்.
விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது என்று திருமறை நமக்கு போதிக்கிறது. ஆக விசுவாசம் என்பதே காணாததை நம்புவதுதான் விசுவாசம். ஒருவன் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? அவன் தான் பார்த்து கொண்டிருக்கிறானே, அது விசுவாசம் அல்ல. காணாததை நாம் நம்ப வேண்டும். இயேசு அதைத்தான் சொல்லுகிறார், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு அநேகர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் இயேசுவை பார்த்தேன். வேதாகமம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். காண்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே நீங்கள் கவனமாக இருங்கள். 10வதாக நாம் பார்க்கும்போது, சோதனையை சகிக்கக்கூடிய மனுஷன் பாக்கியவான். யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man that endureth temptation. அவனுக்கு சோதனை வருகிறது, அந்த சோதனையை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஐயோ, எனக்கு சோதனை வருகிறது, இந்த சோதனையை தேவன் ஏன் எனக்கு கொடுக்கிறார்? இந்த சோதனையை என்னுடைய வாழ்க்கையிலே அவர் அனுமதியாக இருந்தால் நலமாக இருக்குமே. இந்த சோதனையை நான் எப்படி சகிப்பேன்? ஏன் தான் அவர் என்னை சோதிக்கிறார் என்று அநேகர் புலம்புகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சகிக்க வேண்டும். அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியாக கொடுத்தான். எப்படி நான் கொடுக்க முடியும்? என்னுடைய ஒரே மகன், வயதான காலத்திலே நான் பெற்றெடுத்த மகன், அவனை கர்த்தர் கேட்கிறாரே, நான் எப்படி பலியாக ஒப்பு கொடுக்க முடியும் என்று அவன் யோசித்திருப்பானே என்றால், அவன் கானான் தேசத்தை சுதந்திரித்திருக்க முடியாது. விசுவாசிகளின் தகப்பனாக மாறி இருக்க முடியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவனை செலுத்துகிறான். அந்த சோதனையிலே அவன் வெற்றி அடைகிறான். அதை போல நாம் சோதனையிலே வெற்றி அடைய வேண்டும். சோதனை வரும்போது அதை நாம் சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை செய்திருக்கிறார். ஜீவ கிரீடத்தை கொடுப்பதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த ஜீவ கிரீடம் நமக்கு கொடுக்கப்படும். அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை சகிக்க வேண்டும். நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை நீங்கள் சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சோதனைகள் இந்த உலகத்தில் எல்லோருக்குமே வருகிறது. சோதனை இல்லாத நபரே என்று இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். சோதனை எல்லோருக்குமே வரத்தான் செய்கிறது. அவைகளை சகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். 11வது காரியமாக 1 பேதுரு 3:14 சொல்லுகிறது, நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இன்னைக்கு சரியாக நடக்கும்போது நாம் மிக பாடுகளை அனுபவிக்கிறோம். அது வரத்தான் செய்யும். ஏனென்றால் நாம் சரியாக நடக்கிறோம். நாம் வெள்ளை வஸ்திரம் அணிந்து கடந்து செல்கிறோம். அதில் அழுக்குப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அழுக்குப்படாமல் நாம் கடந்து செல்ல வேண்டும். அதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதை போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நீதி நிமித்தமாக நமக்கு பாடுகள் வரும். அப்பொழுதுதான் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுக்கு பாடுகள் வந்தது. அந்த சிலையை நீங்கள் வணங்காவிட்டால் உங்களை அக்கினி குண்டத்திலே தூக்கி போடுவோம் என்று சொன்னார்கள். வணங்க மறுத்தார்கள், தூக்கி போடப்பட்டார்கள். ஆனால் பிதாவாகிய தேவன் அவர்களை அந்த அக்கினியிலிருந்து காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். ஆக அந்த பாடுகள் வந்தது, அதிலிருந்து அவர்கள் காக்கப்பட்டார்கள். நீதி நிமித்தமாக பாடுபட்டார்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். 12வதாக நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்,
இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுதி, Blessed are the dead which die in the Lord from henceforth. கர்த்தருக்குள்ளாக மரணமானது நடைபெற வேண்டும். அதான் மிக மிக முக்கியம். எல்லோருமே மரிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்குள்ளாக மரித்தார்களா? அப்படி என்றால் கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்று அவருடைய சபையிலே சேர்க்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து மரித்தார்களா? அதுதான் மிக மிக முக்கியம். அப்படி மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று வேதாகமம் சொல்கிறது. நீங்கள் அந்த விதமாக கர்த்தருக்குள்ளாக இருக்கின்றீர்களா? கர்த்தருக்கு வெளியே அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தரை பார்த்து கொண்டிருப்பார்கள், வருவதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். ஆனால் இன்னும் கர்த்தருக்குள்ளாக வரவில்லை. கர்த்தருக்குள்ளாக வருவது என்பது கர்த்தருக்குள்ளாக பிறப்பது, ஞானஸ்நானத்திலே பிறப்பது. அவர்கள்தான் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆக பரலோகத்திலிருந்து இந்த சத்தம் தான் உண்டானது. இன்னைக்கு பூமியிலே ஒரு காரியம் அறிவிக்கப்படுகிறது என்றால் நாம் ஓடோடி போய் அவைகளை நாம் சரி செய்கிறோம். ஏனென்றால் அந்த கவர்மெண்ட் நம்ம இடத்துல அநேக கணக்குகள் கேட்கும். பரலோகத்திலிருந்து இந்த சத்தம் கேட்கிறது. இந்த பூமியில் உள்ள எல்லோருக்குமே அந்த சத்தம் துணிக்கிறது. அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுதி, அவர்கள்தான் உண்மையிலே ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்கள் எங்கே போகிறார்கள்? இளைப்பாறும்படியாக போகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்குள்ளாக மரித்தார்களே ஒழிய அவருடைய ஆத்துமா மரிக்கவில்லை. சரீரம்தான் மரித்தது, ஆத்துமா ஜீவன் உள்ளதாகவே இருக்கிறது. அவர்கள் இளைப்பாறும்படியாக ஆத்துமாவிலே கடந்து செல்கிறார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பெற்றுகிறார் என்று சொல்லிற்று. அந்த கிரியைகள் அவர்களோடு கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பெற்றுகிறார் என்று சொல்லிற்று. கடைசியாக பிரசங்கி 4:2 நாம் வாசித்து நிறைவு செய்வோம். ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே கால சென்று மரித்தவர்களையே பாக்கியவான்கள் என்றேன். Wherefore I praise the dead which are already dead more than the living which are yet alive. இதற்கு முன்னமே கால சென்று மரித்தார்களே அவர்கள்தான் பாக்கியவான்கள். ஆம், நாம் இருக்கிறோம். இன்னும் அநேக உபத்திரவங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் நாம் சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் முன்னமே மரித்தவர்கள் இதெல்லாம் செய்து முடித்து இளைப்பாறுதலுக்குள்ளாக கடந்து சென்று விட்டார்கள். ஓட்டத்தை முடித்து விட்டார்கள். நாம் முடிக்க வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம். இந்த பூமியிலே சாட்சி உள்ளவர்களாக வாழுங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். வேதாகமத்திலிருந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து 5 விதமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை நாம் பார்த்தோம். எப்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி பார்த்தோம். புதிய ஏற்பாட்டிலும் ஆசீர்வாதம் எப்படி வருகிறது, யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை பற்றி வேத வசன ஆதாரத்தோடு நாம் தியானம் செய்தோம். இந்த 10 விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். இப்பொழுது நாங்கள் புதிதாக ரேடியோ மற்றும் தொலைக்காட்சியில் வந்த செய்திகள் அடங்கிய புத்தகம் வால்யூம் 10 வெளியிட்டிருக்கிறோம். இவைகள் வேண்டுமென்றால் எழுதி பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, இந்த நிகழ்ச்சிக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற வசனத்தின்படியாக நாங்கள் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாக இருந்து உம்மை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறத்தக்கதாக உம்முடைய சத்திய பாதையிலே எங்களை தொடர்ந்து வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். Where there is love, there is life. Where there is life, there is hope. Where there is hope, there is faith. Amen. எங்கே அன்பு உண்டோ அங்கே வாழ்வு உண்டு. எங்கே வாழ்வு உண்டோ அங்கே நம்பிக்கை உண்டு. எங்கே நம்பிக்கை உண்டோ அங்கே விசுவாசம் உண்டு. Amen. @gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.